நேஷனல் லிபிட் டேவை முன்னிட்டு RX ஸ்டார் ரேடியோ டாக் ஷோல சென்னையை சேர்ந்த டாக்டர் என் கண்ணன் நம்ம கூட இருக்கிறாங்க. இன்னைக்கு இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறத பத்தி நமக்கு சொல்ல போறாங்க. வணக்கம் டாக்டர். டாக்டர், டிஸ்லிபிடீமியானா என்ன? லிபிட்னா கொலஸ்ட்ரால் அல்லது ஃபேட். அதிகமான கொலஸ்ட்ரால் ரத்தத்துல இருந்துச்சுன்னா அது நம்ம டிஸ்லிபிடீமியா என்று சொல்லுகிறோம். உடம்புல ரத்தத்துல அதிகமான கொலஸ்ட்ரால் இருந்துச்சுன்னா இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கும், பிரெயின் ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கும் அது தனிப்பட்ட ஒரு காரணகர்த்தாவா இருக்குது உலகம் ஃபுல்லா. இதுக்கு முக்கியமான கொலஸ்ட்ரால் சொல்ல போனா LDL கொலஸ்ட்ரால் சொல்லுவாங்க, லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். இதுதான் முக்கியமான காரணகர்த்தா ஹார்ட் அட்டாக் வரதுக்கு. இப்ப ரீசெண்டா நாங்க ஒரு ஸ்டடி பண்றோம் இந்தியா ஃபுல்லா வச்சு. அந்த ஸ்டடி பேர் தான் ICMR இன்டெப்த் ஸ்டடி. அதுலதான் ப்ரூவ் பண்றாங்க இந்திய மக்கள் 14% இந்திய மக்கள் இந்த கொலஸ்ட்ரால் என்ற ஒரு டிசீஸ்ல கஷ்டப்படுறாங்க. அதனால இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் பிரெயின் ரத்த ஓட்ட சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் அதிகமாயிட்டே இருக்குது. டாக்டர், நார்மல் பிளட் கொலஸ்ட்ரால் லெவல் என்ன? டோட்டல் கொலஸ்ட்ரால் நார்மலா பார்க்கும்போது 160 முதல் 200 இருக்கலாம். HDL குட் கொலஸ்ட்ரால் ஆண்களுக்கு 40 மேலையும் பெண்களுக்கு 45 மேலையும் அதிகமா இருக்கணும். LDL இஸ் தி கல்பிரிட். லிபிட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்றாங்கன்னா LDL கொலஸ்ட்ரால் ஆல்வேஸ் ஷுட் பி லெஸ் than 70. நம்ம சிம்பிளி சொல்ல முடியாது. எல்லாமே பேஷண்ட் சென்ட்ரிக் அப்ரோச். என்ன பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்குது, அந்த பகுமானங்கள் அவனுடைய கோமாபிஸ் எப்படி இருக்குது, அவனுடைய ஃபேமிலி ஹிஸ்டரி எப்படி இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் LDL கொலஸ்ட்ரால் டார்கெட் நம்ம நிர்ணயம் பண்றோம். எனி ஏஜ் மோர் than 20 யாரா இருந்தாலும் அவங்களுக்கு 70க்குள்ள வச்சா அது மிக மிக நல்லது. மிக காம்ப்ளிகேஷன் இல்லாம ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம லீட் பண்ணலாம் ரிகார்டிங் தி கார்டியோவாஸ்குலர் மார்பிடிட்டி அண்ட் மார்டாலிட்டி. டாக்டர், நம்ம பாடியில கொலஸ்ட்ரால் அண்ட் ட்ரைகிளிசரைட்ஸ் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன? இந்த LDL ட்ரைகிளிசரைட்ஸ் அதிகமாக என்ன பண்ணணும்னா ரத்த குழாயில போய் லேசா கொஞ்சம் கொஞ்சமா மறிஞ்சு ஃபேட் டெபாசிஷன் சொல்லுவாங்க. ரத்த குழாயில அந்த ரத்த குழாயில ஒன்ஸ் ஃபேட் டெபாசிஷன் ஆச்சுன்னா அந்த ரத்த குழாய் டர்மன் ஆயிட்டு லேசா இன்ஃப்ளமேஷன் வரும். அது பேர் தான் வாஸ்குலர் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க. அந்த ஃபேட் ஸ்டிக்ஸ் டெபாசிட் ஆக ஆக உள்ள ரத்தத்துல ஒரு முக்கியமான ஒரு அணுக்கள் இருக்கு, பிளேட்லெட் அணுக்கள் சொல்லிட்டு. அது என்ன பண்ணும், பிளேட்லெட் ஒன்று சேர்ந்து கிளம்ப் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு அதுக்கு அடக்க ஆரம்பிச்சாங்க. பிளேட்லெட் பிளக் பிளேட்லெட் கிளாட் சொல்லுவாங்க. சோ பிளேட்லெட்டும் அந்த கொலஸ்ட்ரால் சேரும்போது மாரடைப்பு வர்றதுக்கு அது மிக மிக ஒரு முக்கியமான வாய்ப்பு கொடுக்குது. டிஸ்லிபிடீமியா அதிகமான கொலஸ்ட்ரால் ஒரு இண்டிபெண்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் தி ஹார்ட் அட்டாக். டாக்டர், டிஸ்லிபிடீமியாவை குணப்படுத்துற மருந்துகள் அது வராம இருக்கிறதுக்கான வழிகளை சொல்லுங்களேன். ஸ்டாட்டின்ஸ் 2 விதமான ஸ்டாட்டின் இருக்கு. அட்டர்வாஸ்டாட்டின், ருசுவாஸ்டாட்டின் இருக்குது. மனுஷனுடைய வயசு என்ன, அவங்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்குது, எவ்வளவு நாளா அவங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கு, ஃபேமிலி சம்பந்தப்பட்ட ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குதா, அவங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. அப்புறம் இன்னொரு ஒரு கால்குலேட்டர் நாங்க வச்சிருக்கோம், AACVD ரிஸ்க் கால்குலேட்டர். அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க ஸ்டாட்டின் டோசேஜ் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். பட் எதுவா இருந்தாலும் எல்லாமே பேஷண்ட் சென்ட்ரிக் அப்ரோச் அலாங் வித் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இன்க்ளூடிங் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, டயட்டிங், அவாய்டிங் ஸ்ட்ரெஸ், கரெக்ட் டைம் சாப்பிடுறது, கரெக்ட் டைம் தூங்குறது, பிசிக்கலி ஆக்டிவா இருக்குது, ஸ்லீப் நல்லா தூங்குறது, ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்றது, சிகரெட் பிடிக்காம இருக்கிறது, இது மாதிரி இருந்தாலே இந்த விதமான இல் எஃபெக்ட்ல இருந்து நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை நல்லபடியா வாழ வச்சு எந்த காம்ப்ளிகேஷன் இல்லாம லீட் பண்ணலாம் லைஃப் லாங். டாக்டர், டிஸ்லிபிடீமியாவால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? 25% ஜெனடிக் சம்பந்தப்பட்ட காரணங்கள், ஃபேமிலியா வருது. அது பேர் தான் ஃபெமிலியல் டிஸ்லிபிடீமியா, அது பேர் தான் பிரைமரி டிஸ்லிபிடீமியா. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சரியா பண்ணல, பிசிக்கல் ஆக்டிவிட்டி முறைப்படி பண்ணல, செடன்டரி ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டே இருக்குது, மிக அதிகப்பட்ட அந்த ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, ப்ரீ பேக்டு ஃபுட் சாப்பிடறதுனால ஏற்படுற 2வது வகை தான் என்விரான்மெண்டல் காசஸ். அது பேர் தான் செகண்டரி டிஸ்லிபிடீமியா. 3வது செகண்டரி டியூ டு சம் அதர் டிசீசஸ். சர்க்கரை வியாதி அதிகமா இருந்தா, பிபி அதிகமா இருந்தா, உடல் பருமன் அதிகமா இருந்தா அதனால டிஸ்லிபிடீமியா ஏற்படும். சிகரெட் ஸ்மோக்கிங் அதிகமா இருந்தா அதனால டிஸ்லிபிடீமியா ஏற்படும். ஜெனடிக் காஸ். 2வது என்விரான்மெண்டல் காஸ். 3வது கோமாபிக் காஸ் டியூ டு டயபிட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன், ஸ்மோக்கிங், ஃபேட்டி லிவர் அண்ட் ஒபிசிட்டி. டாக்டர், டிஸ்லிபிடீமியானா என்ன? லிபிட்னா கொலஸ்ட்ரால் அல்லது ஃபேட். அதிகமான கொலஸ்ட்ரால் ரத்தத்துல இருந்துச்சுன்னா அது நம்ம டிஸ்லிபிடீமியா என்று சொல்லுகிறோம். உடம்புல ரத்தத்துல அதிகமான கொலஸ்ட்ரால் இருந்துச்சுன்னா இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கும், பிரெயின் ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கும் அது தனிப்பட்ட ஒரு காரணகர்த்தாவா இருக்குது உலகம் ஃபுல்லா. இதுக்கு முக்கியமான கொலஸ்ட்ரால் சொல்ல போனா LDL கொலஸ்ட்ரால் சொல்லுவாங்க, லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். இதுதான் முக்கியமான காரணகர்த்தா ஹார்ட் அட்டாக் வரதுக்கு. இப்ப ரீசெண்டா நாங்க ஒரு ஸ்டடி பண்றோம் இந்தியா ஃபுல்லா வச்சு. அந்த ஸ்டடி பேர் தான் ICMR இன்டெப்த் ஸ்டடி. அதுலதான் ப்ரூவ் பண்றாங்க இந்திய மக்கள் 14% இந்திய மக்கள் இந்த கொலஸ்ட்ரால் என்ற ஒரு டிசீஸ்ல கஷ்டப்படுறாங்க. அதனால இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் பிரெயின் ரத்த ஓட்ட சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் அதிகமாயிட்டே இருக்குது. A public awareness initiative for healthy heart. A public awareness initiative by Ipca Laboratories Limited, the makers of RX Store and RX Store Gold.